மெஷர்மெண்ட் பார்ட் 1ல் பேலன்ஸ் ஸ்கேல் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. பேலன்ஸ் ஸ்கேல்னால் என்ன? நம்ம ஒரு பொருளுடைய எடையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா. இந்த வீடியோவில் அந்த பேலன்ஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணி எது ஹெவியர் எது லைட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பார்க்கலாமா? What is balance scale? The level of the balance span denotes which side of the weight is heavier or lighter to each other. கீழே பேலன்ஸ் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த பேலன்ஸ் ஸ்கேலில் லெஃப்ட் பேன் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. ரைட் பேன் மேலே இருக்குது. அப்போ எதை காட்டுது இந்த தராசு? லெஃப்ட் பேன் ஹெவியாக இருக்கிறதுனால கீழே இருக்குது. ரைட் பேன் லைட்டாக இருக்கிறதுனால அது மேலே இருக்குது. அப்போ இந்த ரெண்டு தட்டுலையும் எது ஹெவியர் எது லைட்டர் அப்படின்னு அந்த பேலன்ஸ் ஸ்கேல் நமக்கு காட்டுது. இந்த பேலன்ஸ் ஸ்கேல் டினோட்ஸ் பேன்ஸ் இன் பேலன்ஸ் டு ஈச் அதர். அதாவது லெஃப்ட் பேனும் ரைட்டு பேனும் சமமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வெயிட்டும் சமமாக இருக்குது. ரெண்டு வெயிட்டும் சமமாக இருக்கிறதுனால அந்த பேனும் சமமாக இருக்குது. புரியுதா? அப்போ ரெண்டு பேனும் சமமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? வெயிட்டுமே சமம். விச் இஸ் ஹெவியர்? இதில் எது ஹெவியர்? இப்போ நல்லா பாருங்கள். ஒரு பக்கம் ஒரு புக்கு தான் இருக்குது, இன்னொரு பக்கம் ரெண்டு புக்கு இருக்குது. இப்போ அந்த ரெண்டு புக்கு உள்ள அந்த பேன் கீழே வருது பாருங்கள். கீழ் நோக்கி இருக்கா, கொஞ்சம் சாய்வா. இந்த ஒரு புக்கு இருக்கிறது கொஞ்சம் மேலே போகுது. அப்போ எது ஹெவியர் எது லைட்டர்? இந்த ஒன் புக்கு இருக்கிறது லைட்டர், ரெண்டு புக்கு இருக்கிறது என்னது? ஹெவியர். இப்போ ஹெவியர்னால் எது லைட்டர்னால் எதுன்னு பேலன்ஸ் ஸ்கேலை வச்சு கண்டுபிடிக்க முடியுதா? ஐட்டம்ஸ் விச் வி வே இன் கிராம்ஸ். எதெல்லாம் கிராமில் கொடுத்துருப்பாங்க, எதனுடைய வெயிட்டெல்லாம் கிராமில் இருக்கும் அப்படின்னா பிஸ்கட், சாக்லேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய நெட் வெயிட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பிஸ்கட்டில் 40 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே சாக்லேட்டில் 14.5 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன பொருள் எல்லாமே கிராமில் மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஐட்டம் விச் வி வே இன் கிராம்ஸ். நம்ம பிஸ்கட், பாக்கெட், சாக்லேட் பார்த்தோம்ல, அதே மாதிரி கரம் மசாலா, சூப் மசாலா இதெல்லாம் எதில் இருக்கும்? கிராமில் தான் இருக்கும். சின்ன சின்ன ஸ்மால் பாக்கெட் எல்லாமே கிராமில் தான் மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஐட்டம்ஸ் விச் வி வே இன் கிராம்ஸ். இதுலேயும் பாருங்கள், ஜாம் பாட்டில் அண்டு டொமேட்டோ சாஸ் இது எல்லாமே எதில் தான் கொடுத்துருக்காங்க? கிராமில் தான் மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஐட்டம்ஸ் விச் வி வே இன் கிலோகிராம். கிலோகிராமில் எதெல்லாம் எந்த பொருளெல்லாம் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா சாக் ஆஃப் வீட், சாக் ஆஃப் ரைஸ், வீட் இதெல்லாம் பெரிய பெரிய சாக்கெலாம் இருக்கும் இல்லையா, அதை எதில் தான் சொல்லணும்? கிலோகிராம் தான் மெஷர் பண்ணணும். ஐட்டம்ஸ் விச் வி வே இன் கிலோகிராம். இப்போ அதே மாதிரி நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? ரைஸ், வீட் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இந்த வீட்டை கிலோகிராமில் தான் மெஷர் பண்ணி தருவாங்க. கிராமில் மெஷர் பண்ணால் என்ன ஆகும்? கொஞ்சமாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தால் அண்டு பொட்டேட்டோஸ், சுகர் இது எல்லாமே கிலோகிராமில் தான் நம்ம மெஷர் பண்ணணும். Which is heavier? Which of the bags will balance the child on the seesaw? இந்த கேர்ள் இருக்கால சீசாவில், அவளுக்கு ஈக்குவலான வெயிட் இந்த மூணுலையும் எது வரும்? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 25 கிராம். நம்ம முன்னாடியே பார்த்தோம், கிராமில் மெஷர் பண்ணால் அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஸ்மால் பாக்கெட்டு தான் கிராமில் மெஷர் பண்ணி இருந்தது இல்லையா. அப்போ இது ஸ்மால் யூனிட்.
25 வந்து ஸ்மால் யூனிட், 50 கிராம்ங்கிறது ஸ்மால் யூனிட். 25 கேஜிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா, சாக் ஆஃப் வீட், ரைஸ் இதை மெஷர் பண்ணும்போது தான் 25 கேஜி வந்தது. அப்போ அந்த கேர்ளுக்கு ஈக்குவலான வெயிட் எது? 25 கேஜி. டிஃப்ரெண்ட் வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் யூஸ்டு டு மெஷர் வெயிட். டிஃப்ரெண்ட் வந்து வெயிட் மிஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி வந்து வெயிட் போடுறது அப்படின்ட்டு. காமன் பேலன்ஸ் இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்டோன் ஒரு பக்கம் வைப்பாங்க, பொருளை ஒரு பக்கம் வச்சு எடை போடுவாங்க. டிஜிட்டல் பேலன்ஸ், நம்ம பொருளை மேலே வச்சா டிஜிட்டலில் அது எவ்வளோ கிலோ அப்படிங்கிறத காட்டும் இல்லையா. வே மிஷின் இது பார்த்துருக்கீங்களா, நம்மளோட எடையை வந்து ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது நம்ம ஸ்கூல்லையோ எடையை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இது பெரிய பெரிய மூட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து யூஸ் ஆகும். Standard unit. Standard unit of weight is gram. Standard unit என்னது? gram. We use standard weighing object called weighing stone. அதாவது ஒரு எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணால் நம்ம மெஷர் பண்ண முடியாது இல்லையா. இப்போ அவங்க ஒரு ஸ்டோன், இந்த கடையில் ஒரு ஸ்டோன், அந்த கடையில் ஒரு ஸ்டோன் யூஸ் பண்ணால் மெஷர்மெண்ட் வந்து வேரி ஆகும். அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டாண்டர்டாக இந்த ஸ்டோன் தான் எல்லோரும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எடை போட்டு அந்த ஸ்டோனை வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து 2 கேஜி, 1 கேஜி, 500 கிராம், 200 கிராம், 100 கிராம், 50 கிராம் ஸ்டோன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, கடையில் போய் 1 கேஜி சுகர் கேட்டால் கடைக்காரர் எப்படி மெஷர் பண்ணுவார்? ஒரு பக்கம் சுகர் வைப்பார், இன்னொரு பக்கம் 1 கேஜி ஸ்டோனை வச்சு மெஷர் பண்ணுவார். இப்போ அவர்கிட்ட 1 கேஜி ஸ்டோனே இல்லை. அவர் எப்படி வந்து உனக்கு 1 கேஜி வந்து கொடுப்பாரு? அவர் என்ன பண்ணலாம், 500 கிராமை 2 ஸ்டோன் எடுத்து 1 கேஜியாக மெஷர் பண்ணலாம். அப்படியும் அவர்கிட்ட இல்லைன்னா அவர் என்ன பண்ணலாம், ஒரு 500 கிராமை எடுத்துக்கிட்டு இன்னொன்று 200 கிராம் வந்து 2, 100 கிராம் அதாவது அந்த 500க்கு ஈக்குவலாக உள்ள ஸ்டோனை எடுத்து 1 கேஜியாக நமக்கு கொடுக்க முடியும் இல்லையா. We use standard units such as milligram, gram and kilogram to measure weight. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஸ்டாண்டர்ட் யூனிட்டில் மில்லிகிராம், கிராம், கிலோகிராம் இதெல்லாம் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம். கிலோகிராம் கேஜி அப்படின்னு சுருக்கமாக எழுதலாம், கிராமை ஜின்னு எழுதலாம், மில்லிகிராமை எம்ஜி அப்படின்னா சுருக்கமாக எழுதலாம். 1 கிலோகிராம் ஈக்குவல் 1000 கிராம். 1 கிலோகிராம்ங்கிறது 1000 கிராமுக்கு ஈக்குவல். 1 கிராம் ஈக்குவல் 1000 மில்லிகிராம். இப்போ ஆஃப் கேஜிங்கிறது 1 கிலோகிராமில் பாதி. அப்போ 1 கிலோகிராம் 1000னா ஆஃப் கேஜி எவ்வளோ? 1000ல் பாதி 500 கிராம். குவார்ட்டர் கேஜி அப்படின்னா ஆஃப் கேஜியில் பாதி. அப்போ 500 கிராமில் பாதி எவ்வளோ வரும்? 250 கிராம்ஸ். இப்போ 3/4 கேஜி அதாவது முக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 3/4 கேஜிங்கிறது ஒரு ஆஃப் கேஜி அண்ட் குவார்ட்டர் கேஜி ரெண்டையும் சேர்த்தா 3/4 கேஜி. அப்போ எவ்வளோ வரும்? 750 கிராம்ஸ். சர்க்கிள் த ஆட் ஒன் அவுட். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கிராம், கிலோகிராம், மீட்டர். இந்த கிராம் கிலோகிராம்ங்கிறது வெயிட்டுடைய மெஷர்மெண்ட், மீட்டருங்கிறது எது? லென்த்துடைய மெஷர்மெண்ட். அப்போ இதில் எது ராங்கு? மீட்டர். 50 கிராம், 500 கிராம், 100 சென்டிமீட்டர். இதே மாதிரி 50 கிராம் 500 கிராம்ங்கிறது வெயிட்டுடைய மெஷர்மெண்ட், 100 சென்டிமீட்டருங்கிறது மீட்டருடைய மெஷர்மெண்ட், லென்த்துடைய மெஷர்மெண்ட். அப்போ இதுவும் ராங்.
1 மீட்டர் 2 kg 5 kg. இங்கேயும் அதே மாதிரி 1 மீட்டருங்கிறது லென்த்துடைய மெஷர்மெண்ட். அப்போ அதுதான் ராங். இங்கே அந்த கேஜிங்கிறது வெயிட்டுடைய மெஷர்மெண்ட். fill in the blanks. 1000 gram equal 1 kilogram. 2 kilogram equal 2000 grams. Write in short form. கிராமுக்கு இது ஜீனோ ரைட் பண்ணலாம் இல்லையா ஷார்ட் ஃபார்மில், கிலோகிராமுக்கு கேஜி.